வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தானி டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போட்டித் தேர்வுகளுக்குள்ள வினாவிடைகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி 10ஆம் வகுப்பு இயல் 5ல் இருந்து போட்டித் தேர்வுகளில் கேட்கப்படுற அந்த சிலபஸ் அடிப்படையில் 30 முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி முக்கியமான வினாக்களுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கல்வி என்பது உலகை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதம். உண்மைதானே? படிப்பறிவு இல்லை அப்படின்னா நம்மளால் எதையுமே ஒரு சரியான முறையில் செய்ய முடியாது. இடைவிடாத தேடலும் முறையான பயிற்சியுமே உங்களை ஒரு சிறந்த அரசு அதிகாரியாக உயர்த்தும். நம்ம ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து படிக்கணும். அப்படி படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக என்னது நம்மளால் கண்டிப்பாக ஒரு நாள் வின் பண்ண முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, நன்னூல் குறிப்பிடும் வினா எத்தனை வகைப்படும்? அப்போது வினாக்கள் விடைகள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி நன்னூலில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ வினா எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. வினா அப்படிங்கிறது 6 வகைப்படும். அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா அப்படின்னு சொல்லிட்டு வினா 6 வகைப்படும். அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா அப்படின்னு சொல்லிட்டு வினா 6 வகைப்படும். விடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை பார்த்தோம் அப்படின்னா 8 வகைப்படும். சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, வினாயெதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை அப்படின்னு சொல்லிட்டு விடை எத்தனை வகைப்படும்? விடையானது 8 வகைப்படும். சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை. ஓகேவா? ஏவல் விடை, வினாயெதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை அப்படின்னு சொல்லிட்டு விடையானது 8 வகைப்படும். அப்போது வினா 6 வகைப்படும், விடை 8 வகைப்படும். தான் அறியாத ஒன்றை கேட்டு அறிந்து கொள்வதற்காக கேட்கப்படும் வினா எது? அப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியலை, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு வினா கேட்குறோம் இல்லையா? ஸோ அது எவ்வகை வினா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தான் அறியாத ஒன்றை கேட்டு அறிந்து கொள்வதற்கு கேட்கறது. அப்போ நமக்கு தெரியாத விஷயத்தை கேட்குறோம் இல்லையா? அதனால் அது அறியா வினா. நமக்கு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குற வினாவை அறியா வினா. இதே நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ண ஒரு கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா அது அறிவினாவில் வரும். தெரியாத விஷயத்தை கேட்குறோம் அப்படின்னா அறியா வினா. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுவது எவ்வகை வினா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுருக்காங்க, அது மங்கையா அப்படி இல்லை மணிமேகலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல, ஒரு டவுட்டாக இருக்குது. அந்த டவுட் என்னன்னு சொல்லணும்? ஐயம் அப்படின்னு சொல்லணும். அப்போது இந்த ஐயம் நீங்கள் தான் நம்ம இந்த இடத்துல கொஸ்டின் கேட்குறோம், அதை செஞ்சது மங்கையா இல்லை மணிமேகலையா அப்படின்ட்டு கேட்குறோம் இல்லையா? அப்போ நம்மளுடைய அந்த ஐயம் நீங்குவதற்காக நம்ம இந்த கேள்வியை கேட்குறோம். அப்படிங்கிறதுனால இது எதில் வந்துடும் அப்படின்னா ஐய வினாவில் வந்துடும். அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைட்லேருந்து போனோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் உள்ளன, உன்கிட்ட இருக்கா? அப்போ என்கிட்ட இருக்குது. நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறேன், என்கிட்ட பாரதிதாசன் கவிதை இருக்குது, உன்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குறேன். எதுக்காக கேட்குறேன்? அவன்கிட்ட இல்லை அப்படின்னா நான் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம கொடுக்கறதுக்காக கேட்குறோம். இப்போ கொடுக்குறது என்னன்னு சொல்லுவோம்? கொடை அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ நான் அவங்களுக்கு வழங்குறதுக்காக இந்த கேள்வியை கேட்கறதுனால இது எதில் வந்துடும் அப்படின்னா கொடை வினாவில் வந்துடும். அப்போ என்கிட்ட ஒன்று இருக்குது, அதை நான் மற்றவங்களுக்கு வழங்குவதனால கேட்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறதுனால இது கொடை வினா. அடுத்து, மாணவனிடம் இக்கவிதையின் பொருள் யாது? அதாவது மாணவனிடம் இக்கவிதையோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் கேட்குறாங்க அப்படின்னு வச்சுப்போம். அப்போ ஆசிரியருக்கு அதோடைய பொருள் தெரிஞ்சிருக்கும், அது ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியுதா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. அப்போ அவங்க தெரிந்த ஒன்று ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியுதா அப்படின்னு செக் பண்ணுறதை எதில் வந்துடும் அப்படின்னா அறிவினா. எதில் வந்துடும்? அறிவினா. அடுத்த கேள்வி, ஆசிரியரிடம் இப்பாடலின் பொருள் யாது அப்படின்னு மாணவர்கள் கேட்குறது. மாணவர்கள் டீச்சர்கிட்ட இந்த செயலுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு அதோடைய பொருள் தெரியலை, தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறாங்க இல்லையா? ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியலை, அதை தெரிந்து கொள்வதற்காக அவங்க டீச்சர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கேட்குறோம் அப்படின்னா அது அறியா வினா. பருப்பு உள்ளதா என வணிகரிடம் கேட்டல். இப்போ நம்ம ஒரு கடைக்கு போயிட்டு இந்த பொருள் இருக்கா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? எதுக்காக கேட்குறோம்? அதை நம்ம வாங்கி கொள்றதுக்காக கேட்குறோம். அந்த பொருளை நம்ம வாங்க போகிறோம். ஸோ வாங்குறதுக்காக கேட்கறதுனால இது கொழல் வினால வரும். ஓகேவா? ஸோ பருப்பு உள்ளதா என வணிகரிடம் கேட்ட கொழல் வினா. ஸோ ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. கடைக்கு செல்வாயா என்ற கேள்விக்கு கால் வலிக்கிறது என்று கூறுவது. இப்போ ஒருத்தவங்களுக்கு போய் நம்ம கடைக்கு போறியான்னு கேட்குறோம், அவங்க கால் வலிக்குது. அப்போ இப்போ அவங்களுக்கு கால் வலிச்சிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அதை அவங்க சொல்கிறதுனால இது உற்றது உரைத்தல் விடை. அதாவது இப்போ அவங்க என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறத உற்றது உரைத்தல் விடை. ஓகேவா? கடைக்கு செல்வாயா என்ற கேள்விக்கு கால் வலிக்கிறது என்று கூறுவது எவ்வகை விடை? உற்றது உரைத்தல் விடை. ஆடுவாயா என்ற வினாவிற்கு பாடுவேன் என்று விடையளித்தார். உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமான்னு கேட்டால் உனக்கு தெரியும், அப்படி இல்லை தெரியல அப்படின்னு சொல்லணும். டான்ஸு சாங்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி இல்லையா? ஸோ இந்த ஆடுவாயா அப்படிங்கிறதுக்கு அதற்கு தொடர்புடைய மற்றொன்ற பதிலாக சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குது, அதுவும் இதுவும் ஒரே இனம். ஓகேவா? தொடர்பு இருக்குது. ஆனால் ஸ்ட்ரைட்டாக அதற்கான பதில் சொல்லாமல் எனக்கு பாட தெரியும் அப்படின்னு அந்த ஆடுவாயா அப்படிங்கிற கேட்டதற்கு இனமான மற்றொன்னான பாடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இது எதில் வரும் அப்படின்னா இனமொழி விடையில் வந்துடும். ஓகேவா? ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அதற்கு நேரடியான பொருள் சொல்லாமல் அதற்கு இனமான மற்றொன்றை கூறுவது இனமொழி விடை.
வெளிப்படை விடைகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். விடைகள் அப்படிங்கிறது 8 வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ விடைகள்லேயே வெளிப்படை விடை அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? அது என்ன வெளிப்படை விடை அப்படின்னா, ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு நேராக பதில் சொல்கிறது. ஓகேவா? எந்த மாதிரி சுற்றி வளர்ச்சிலாம் சொல்லாமல் ஸ்ட்ரைட்டாக பதில் சொல்கிறத தான் நம்ம வெளிப்படை விடைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வெளிப்படை விடைகள் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 3 இருக்குது. ஃபர்ஸ்ட்டு வந்து சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை. இது 3மே வெளிப்படை விடைகள் தான். எப்படி இது வெளிப்படை விடைகளில் வருது? இப்போ நம்ம ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு ஒரு வழி கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன். கோயிலுக்கு போகணும் அப்படின்னு வழி கேட்குறோம். அவர் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து ரைட்டில் போய் லெஃப்ட் கட் பண்ணுங்க அப்படின்னு கரெக்டாக சுட்டி அந்த வழியை சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்க சொல்கிறதுல நமக்கு என்ன புரியுது, அதோடைய பொருளானது தெளிவாக வெளிப்படையாக புரியுது அப்படிங்கிறதுனால தான் சுட்டு விடை எதில் வந்துடும் அப்படின்னா வெளிப்படை விடைகளில் வந்துடும். மறைவிடைனா என்னது? இப்போ நீ கடைக்கு போறியா அப்படின்னு நான் கேட்குறேன். ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நான் போகமாட்டேன் அப்படின்னு மறுத்து கூறுவது. அதுலேயும் என்ன பண்ணுது, அவங்க போகமாட்டேன்னு சொல்கிறதுனால நமக்கு அதோடைய பொருளானது வெளிப்படையாக புரியுது இல்லையா? ஸோ அதனால தான் மறைவிடையும் எதில் வந்துடும் அப்படின்னா வெளிப்படை விடைகளில் வந்துடும். நேர்விடைனா என்னது? இப்போ நீ கடைக்கு போறியா அப்படின்னு கேட்டோன்னா சரி போகிறேன் அப்படின்னு நேரடியாக பதில் சொல்லிட்டு உடன்பட்டு பேசுறது எதில் வந்துடும் அப்படின்னா இதுவுமே வெளிப்படை விடையில் வந்துடும். ஸோ அதனால தான் விடைகள் மொத்தம் 8 இருக்குது. அதில் சுட்டு, மறை, நேர் இது 3 எதுக்குள்ளே வந்துடும் அப்படின்னா வெளிப்படை விடைகளுக்குள்ளே வந்துடும். அடுத்த கேள்வி கூற்று 9. சுட்டு, மறை, நேர் ஆகிய 3 விடைகளும் நேரடியாக பொருளை உணர்த்துவதால் வெளிப்படை விடைகள் எனப்படும். ஸோ இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, விடை வந்து 8 வகைப்படும். அதில் 3 வந்து வெளிப்படை விடைகள், சுட்டு, மறை, நேர்னு பார்த்தோம். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன பண்ணுது, நேரடியாக பொருளை உணர்த்துவதனால இது வெளிப்படை விடைகளில் வந்துடுது. அப்போ கூற்று வந்து சரியாக இருக்குது. காரணம் ஏவல், வினாயெதிர் வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி ஆகிய 5ம் குறிப்பால் பொருளை உணர்த்துவதால் குறிப்பு விடைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு. மொத்தம் 8 இருக்குது. அதில் 3 வெளிப்படையாக இருக்குது. மீதி 5ம் என்ன பண்ணுது, நேரடியாக பொருளை உணர்த்தாமல் குறிப்பால் பொருளை உணர்த்ததுனால இது என்ன ஆகிடும் அப்படின்னா குறிப்பு விடைகள்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான், ரெண்டுமே சரி. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி, கடைக்கு செல்வாயா என்ற வினாவிற்கு செல்ல மாட்டேன் என மறுத்து கூறுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ போவியா அப்படின்னு கேட்குறாங்க, போகமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நேரடியாக போகமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்படி மறுத்து கூறுவது என்ன விடை அப்படின்னா பார்த்தோம் இல்லையா, மறை விடை. ஓகேவா? கடைக்கு செல்வாயா என்ற வினாவிற்கு போகமாட்டேன் அப்படின்னு சொல்றது மறை விடை. 11. செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு செய்யுள் 4 லைன் இருக்குது. ஸோ இங்கே ஒரு பொருள் இருக்குது. அந்த சொல்லுக்கு ஏற்ற மாதிரி நான் லாஸ்ட் லைன்ல இருந்து கூட எடுத்து அது கூட ஜாயின் பண்ணி பொருள் கொண்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் ஃபர்ஸ்ட் வேர்டும் லாஸ்ட் வேர்டு சேர்த்து கூட பொருள் கொண்டுக்கலாம். எப்படி வேணால் மாற்றி பொருள் கொண்டுக்கலாம். நமக்கு தேவையான மாதிரி பொருள் கொள்வது. ஓகேவா? கரெக்டாக சேர்த்து பொருள் கொள்வது. ஸோ இந்த முறைக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பொருட்கோள். என்ன பேர்? செய்யுளின் சொற்களை பொருட்களுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பொருட்கோள் அப்படின்னு அழைக்கப்படுது. பொருட்கோள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருட்கோள் பார்த்தோம் அப்படின்னா 8 வகைப்படும். பொருட்கோள் எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். ஆற்று நீர் பொருட்கோள், மொழிமாற்று பொருட்கோள், நிரல் நிறை பொருட்கோள், விற்பூட்டு பொருட்கோள், தாப்பிசை பொருட்கோள், அலைமறியாப்பு பொருட்கோள், கொண்டு கூட்டு பொருட்கோள் அப்படின்னு பொருட்கோள் எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். என்னென்னா ஆற்று நீர், மொழிமாற்று, நிரல் நிறை, விற்பூட்டு, தாப்பிசை, அலைமறி பாப்பு, கொண்டு கூட்டு, அடிமறி மாற்று பொருட்கோள் அப்படின்னு பொருட்கோள் எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். அடுத்து மற்றொன்று பற்றாது ஆற்று நீர் பெருக்கை போல கவிதை முழுவதும் நேராக பொருட்கொள்ளுமாறு அமைவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆற்று நீரானது நேராக பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு செய்யுள்ள 4 அடிகள் இருக்குன்னா அப்படியே 1 by 1 லைனாக பொருள் கொள்றீங்க, லைனாக பொருள் வருது, எதையும் மாற்றி அமைக்காமல் நேரே பொருட்கொள்வது எந்த வகை பொருட்கொள்ள வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆற்று நீரை போல நேரடியாக லைனாக பொருட்கொள்றதுனால இது என்ன சொல்லணும் அப்படின்னா ஆற்று நீர் பொருட்கோள். அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குறளில் பயின்று வந்துள்ள பொருட்கோள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அன்பு, அரண் அப்படின்னு சொல்லிட்டு பண்புகள் இருக்கு. அன்பு, அரண் இருக்கு. இதற்கு வரிசையாகவே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அன்பு அப்படின்னா பண்பும், அரண் அப்படின்னா பயன் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க வரிசையா பொருள் கொண்டதுனால இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முறை நிரல் நிறை பொருட்கோள். முறை நிரல் நிறை பொருட்கோள். இதே அன்புக்கு நேராக பயனும், அறத்துக்கு நேராக பண்பும் ஆப்போசிட்ல இருந்ததுன்னா இதை நம்ம என்ன சொல்லலாம்? எதிர் நிரல் நிறை பொருட்கோள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதில் நேரடியாகவே பொருள் கொண்டதுனால முறை நிரல் நிறை பொருட்கோள் அப்படின்னு சொல்லணும். அடுத்த கேள்வி 15. பெயர்களையும் வினைகளையும் வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளையும் அவ்வரிசைப்படியே நிறுத்தி பொருட்கொள்வது. ஃபர்ஸ்ட் பெயர்கள் வினைகள்லாம் ஒரு வரிசையில் இருக்கான். இப்போ இங்கே ஒரு பெயர் இருக்குது, இங்கே ஒரு வினை இருக்குது. அதான் ஒரு வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளையும் அவ்வரிசைப்படியே. ஸோ இதோடைய பயனிலையை இதுக்கு நேராகவும் இதோடைய பயனிலை இதுக்கு நேராகவும் அதான் இந்த வரிசைப்படியே அமைத்து நிறுத்தி பொருட்கொள்வது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? ஸோ வரிசையாக நிறுத்தி பொருள் கொண்டா அதை நிரல் நிறை பொருட்கோள் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? பெயரையும் வினையும் வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளையும் அவ்வரிசைப்படியே நிறுத்தி பொருட்கொள்ளுதல நிரல் நிறை பொருட்கோள்.
அடுத்து ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவான் நாள் நாழி என பாடியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது திரவ பொருட்கள், அதாவது நீரை எவ்வளவுதான் அமுக்கினாலும் அதோட அளவானது என்ன பண்ணாது, அமுங்காது, அதையாவது குறையாது அப்படிங்கிற அறிவியல் கருத்தை யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஔவையார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி அப்படிங்கிற வடிகளை பாடினவர் யாரு? ஔவையார். செய்யுளில் பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை பொருட்களுக்கு ஏற்றவாறு ஒன்றோடொன்று கூட்டி பொருட்கொள்வது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு 3 வரி இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு. ஸோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறோம், இது கூட இங்கே இருக்கிற ஒரு வார்த்தையை ஜாயின் பண்ணாதான் நமக்கு சரியான பொருள் வருது அப்படின்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை 2வது லைன்லேயே ஸ்டார்டிங்கில் இருக்க வாரியும் எண்டிங்கில் இருக்கிற வாரியும் சேர்த்துக்கலாம். ஸோ பல அடிகளில் சிதறி கிடக்கிற சொற்களை நமக்கு பொருள் வர்ற மாதிரி ஒன்றோடு கூட்டி பொருட்கொள்றதை என்ன சொல்லணும் அப்படின்னா கொண்டு கூட்டு பொருட்கோள். என்ன வந்துடும்? கொண்டு கூட்டு பொருட்கோள். 18வது கேள்வி. ஆழத்து மேல குவளை குளத்துல வாளின் நெடிய குரங்கு இப்பாடலில் பயின்று வந்துள்ள பொருட்கோள். ஸோ இதில் நமக்கு பொருள் விளங்குற மாதிரி இல்லை. அப்போ ஆழத்து மேல குரங்கு அப்படின்னு வந்திருக்கணும், குளத்துல குவளை இப்படி வந்திருக்கணும். ஸோ மாறி மாறி இருக்கு. நமக்கு பொருள் புரியறதுக்காக நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் லைனையும் லாஸ்ட்ல இருக்க அந்த குரங்கு அப்படிங்கிறது சேர்த்தோம் அப்படின்னா ஆழத்து மேல குரங்கு அப்படிங்கிற பொருள் வந்துடும், குளத்துல குவளை அப்படின்ற பொருள் வந்துடும். ஸோ இது நமக்கு ஏற்ற மாதிரி எல்லா லைன்ல இருக்கிறதையும் என்ன பண்றோம், கூட்டி பொருட்கொள்றோம் இல்லையா? ஸோ அதனால இது எதுல வந்துடும் அப்படின்னா கொண்டு கூட்டு பொருட்கோள். காமராஜர் யார் என மாணவன் ஆசிரியரிடம் கேட்பது எவ்வகை வினா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மாணவன் உன் ஆசிரியரிடம் கேட்குறான் அப்படின்னா அவனுக்கு அதை பற்றி தெரியலை. ஸோ தெரியாததுனால அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஆசிரியரிடம் கேட்குறான். அப்போ அது அறியா வினா. அவன் அறிந்து கொள்வதற்காக தானே கேட்குறான் தெரியாத ஒன்றை. அப்போ அது அறியா வினா. பொருந்தாத இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்றாங்க. பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. சுட்டு விடைனா என்னது? ஒரு கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு நேரடியாக பொருள் சொல்றது. வலப்பக்கத்தில் உள்ளது. அப்போ கோயில் எங்க இருக்குன்னு கேட்டிருக்கேன், வலப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது சுட்டு விடை தான், சரியா இருக்கு. மறைவிடை செய்ய மாட்டேன். அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய சொல்லியிருக்காங்க, செய்ய மாட்டேன் அப்படின்னு மறுத்து சொல்லிட்டாங்க. அப்போ இது மறைவிடையில வரும், இதுவும் சரியாக தான் இருக்கு. உற்றது உரைத்தல் விடை கால் வலிக்கும்னு சொல்றாங்க. ஸோ இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய இடம். ஓகேவா? இப்போ கால் வலிக்கும் அப்படின்னா இதுக்கப்புறம் நடக்க போறது. ஓகேவா? வலிக்கிறது அப்படிங்கிறதுனால இப்போ நடக்கிறது. அப்போ கால் வலிக்கும் அப்படின்னா இதுக்கப்புறம் நடக்க போறது இல்லையா? ஸோ இது எதுல வந்துடும் அப்படின்னா உருவது கூறல் அதுல வரணும். ஏன்னா அது இதுக்கப்புறம் நடக்க போறது அப்படிங்கிறதுனால உருவது கூறல்ல வரணும். ஆனா என்ன கொடுத்துருக்காங்க, உற்றது உரைத்தல் விடை. உற்றது உரைத்தல்னா இப்ப நடந்துட்டு இருக்கிறது வரணும் இல்லையா? ஒருவேளை இந்த இடத்துல கால் வலிக்கிறது, கால் வலிக்கிறது அப்படின்னா இப்ப நடக்கிறது. அவங்க ஒரு வேளை கால் வலிக்கிறதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுதான் எதில் வந்திருக்கும், உற்றது உரைத்தல் விடையில் வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல என்னவா இருக்குது, தப்பாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி வந்து தப்பாக இருக்குது. டி பாருங்கள், நேர் விடை செய்வேன். ஸோ இந்த விஷயம் ஏதோ ஒரு விஷயம் கடைக்கு போறியா அப்படின்னு கேட்டால் போகிறேன், இதை செய்கிறியா செய்கிறேன். அப்போ ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சர் சொல்லிட்டாங்க. அப்போ இது நேர் விடை. அப்போ டியுமே சரியாக தான் இருக்குது. அப்போ பொருந்தாத இணை என்னது, ஆப்ஷன் சி தான் இந்த இடத்துல பொருந்தாத இணை. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளிப்படுத்துவது தான் மொழிபெயர்ப்பு. அப்போ ஒரு மொழியில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, அதை நம்ம இன்னொரு மொழியில் தெரிவிக்கிறோம், அதுதான் மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா மனவை முஸ்தபா. யாரு? மனவை முஸ்தபா. அடுத்த கேள்வி. மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமன்னூர் செப்பேடு குறிப்பு எதனை சொல்லுது? அப்போ இந்த லைனானது எங்கே இருக்குது அப்படின்னா சின்னமன்னூர் செப்பேட்டில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த லைன் மூலயமா அது என்ன உணர்த்துது? மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும், அதாவது சங்க காலத்திலேயே மொழிபெயர்ப்பு இருந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த லைன் வந்து சொல்லுது. சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சதாவதானம்னா என்னது? ஒரே டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 100 செயல்களை செய்வாங்க. ஸோ அதை பார்த்து அதை நினைவில் வச்சு அதன் மூலம் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் சரியா பதில் சொல்றதான் அவங்கள தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சதாவதானம் அப்படிங்கிற பட்டம் வழங்குவாங்க. ஓகேவா? ஸோ இந்த கலையில சிறந்து விளங்கினவர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. செய்குதம்பி பாவலர். யாரு? செய்குதம்பி பாவலர். திருவிளையாடற் புராணத்தை இயற்றினவர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடற் புராணத்தின் ஆசிரியர் சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு வரோம் இல்லையா? ஸோ திருவிளையாடற் புராணத்தின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ திருவிளையாடற் புராணத்தில் 3 காண்டம் இருக்கிறது. மதுரை காண்டம், கூடர் காண்டம், திரு ஆலவாய் காண்டம் அப்படின்னு திருவிளையாடற் புராணத்தில் எத்தனை காண்டங்கள் இருக்கு? 3. மதுரை காண்டம், கூடர் காண்டம், திரு ஆலவாய் காண்டம். குசேல பாண்டியன் என்னும் பாண்டிய மன்னன் யாரை அவமதித்தான்? கொஸ்டினை கவனமா படிக்கணும். ஸோ குசேல மன்னன் என்னும் பாண்டிய மன்னன் யாரை அவமதிச்சாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கபிலருடைய நண்பரான இடைக்காடனார் வந்திருப்பாரு இல்லையா? இந்த பாண்டிய மன்னனை பாடி பரிசு பெறதுக்காக வந்திருப்பாங்க. ஆனால் இவர் பாடுறதை அவர் கண்டுக்கவே மாட்டாரு. ஸோ இவர் இப்போ என்ன பண்ணியிருப்பாரு, சிவபிரான்கிட்ட பாடியிருப்பாங்க. அதனால அவர் வந்து கோயிலை விட்டு போயிட்டாங்க, அரச மரத்தடிக்கு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம்.
ஓகேவா? அப்போ குசேல பாண்டியன் என்னும் பாண்டிய மன்னன் யாரை அவமதிச்சார் அப்படின்னா இடைக்காடனாரை அவமதிச்சிருப்பாரு. யாரை அவமதிச்சாரு? இடைக்காடனாரை. 27வது கேள்வி, புதிய நம்பிக்கை என்னும் கவிதையில் வரும் அமெரிக்க கருப்பின பெண்மணியோடைய பேர் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமெரிக்க கருப்பின பெண்மணியோட பேரு மேரி மெக்லியோட் பெத்தியோன். மேரி மெக்லியோட் பெத்தியோன். அடுத்த கேள்வி, செய்குதம்பி பாவாளர் பிறந்த ஊர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற இடலாட்குடியில பிறந்திருப்பாரு. செய்குதம்பி பாவாளர் பிறந்த ஊர் எது? இடலாட்குடி. அது கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கு. பொறுத்துக நீதி வெண்பா. ஸோ நீதி வெண்பாவை இயற்றியவர் யாரு? செய்குதம்பி பாவாளர். நீதி வெண்பாவை இயற்றியவர் செய்குதம்பி பாவாளர். திருவிடையாளர் புராணத்தை எழுதியவர் பரஞ்சோதி முனிவர். புதிய நம்பிக்கை பார்க்கும்போது கமலாலயன். மொழிபெயர்ப்பு கல்வியை பற்றி மனவை முஸ்தபா குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நீதி வெண்பா செய்குதம்பி பாவாளர், திருவிடையாளர் புராணம் பரஞ்சோதி முனிவர், புதிய நம்பிக்கை கமலாலயன், மொழிபெயர்ப்பு கல்வியை பற்றி மனவை முஸ்தபா சொல்லியிருப்பாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். சதம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, சதாவதானம் அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருப்பாங்க. ஒரே டைமில் செய்யப்படுற அந்த 100 செயல்களை கவனித்து அதுக்கு பதில் சொல்லணும். அப்போ சதம் அப்படிங்கிற சொல்லுடைய பொருள் என்னது? 100. சதம் என்னும் சொல்லின் பொருள் 100. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இதே மாதிரியான இம்பார்ட்டண்டான வீடியோஸுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு முக்கியமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.